ஹாய் மக்களே வணக்கம். இது நம்மளோட சேனல். அண்ட் இன்றைக்கி நம்ம போக போகிற இடம் எங்கேன்னு பார்த்திங்கன்னா ஏலகிரி. ஏலகிரியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு திடீர்னு தான் ஒரு பிளான்ங்க. ஒரு 2 நாள் வந்து நம்மளுக்கு ஃப்ரீ கிடச்சிது. அதாவது செகண்ட் சாட்டர்டே அப்புறமா ஒரு சண்டே அப்படியே ஃப்ரீ கிடச்சிது. சரி எங்கேயாவது கிளம்புமேன்னு பிளான் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் டே, அதாவது ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clock பிளான் பண்ண ட்ரிப்பு தான் இந்த ஏலகிரி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 12 o'clock இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் வந்துட்டு ஏலகிரியை ரீச் ஆகும்போது கிட்டத்தட்ட டைம் வந்து 6 to 7 கிட்ட ரீச் ஆகிட்டோம். அவ்வளோ நேரம் வந்து நாங்கள் வந்துட்டு ஒரு கார் எடுத்துக்கிட்டோம், ஜாலியாக கிளம்பி பறந்துட்டோம். ஒரு நிறைய போய் சாப்பிட்டுட்டு பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் கம் ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கூட போய் ஜாலியாக ஒரு 2 days ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்த இடம் தான் இந்த ஏலகிரி. இந்த ஏலகிரியில் நம்ம என்னென்ன பார்த்தோம், எங்கெங்கே போனோம், இல்லை ஏலகிரியில் நம்ம எத்தனை நாள் தங்கணுன்ற டீட்டெயில்ஸ்லாம் ஃபர்தராக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஏலகிரியோட வியூஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி இப்போ பார்த்திங்கன்னா சென்னையே வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி ப்ளசண்ட் ஆகிடுச்சு. நல்ல மழை தண்ணி, ஒரு மாதிரி ஜில்லுன்னு காற்றுன்னு நல்லா இருக்குது. அதை விட அப்போ கம்பேர் டு அது ஏலகிரி எப்படி இருக்கும்னு நீங்கள் பாருங்கள். இந்த சுற்றி பார்த்திங்கன்னா இந்த காற்று, இந்த க்ளவுட்ஸ்லாம் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு பார்க்கும்போதே அப்படியே வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்ததுங்க. உண்மையை சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. என்ஜாய் பண்ண ஒரு ட்ரிப்பு தான் இந்த ஏலகிரி ட்ரிப் இந்த வாட்டி. ஸோ நான் மட்டும் என்ஜாய் பண்ணதும் இல்லாமல் உங்களையும் சேர்த்து என்ஜாய் பண்ணணும் தான் இந்த வீடியோ. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடம் பார்த்திங்களா, அன்றைக்கி செம்ம மழைங்க. ஆக்சுவலி நல்ல ப்ளசண்ட்டான ஒரு இடத்துல காரில் பிடிச்சவங்க கூட ட்ரைவ் போயிட்டு ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு நின்று இடத்துல ஒரு சாய் குடிச்சிட்டு, அது வந்து ஒரு சுகம் தான். அதை அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். காரில் நல்ல பாட்டு கேட்டுட்டு சுகமாக ஒரு பிடிச்சவங்க கூட போகும்போது இருக்கிற அந்த ஒரு ப்ளசண்ட்டே தனி. தெரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சுத்தவங்க தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடம் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப நல்லா வந்து ஒரு க்ளவுட்ஸும் ஒரு ஃபார்மேஷன், நல்ல மழை வேறு அன்றைக்கி நைட்டு போகும்போதே. ஸோ நாங்கள்லாம் போயிட்டு கிட்டத்தட்ட 1 மணிக்கு போயிட்டு, இது வந்து டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5:30 போல் இருக்கும்னு நினைக்கிறேன். 5:30 5:45 இருக்கும். ஒரு 6 6:30 வந்து ஆக்சுவலி மேலே ரீச் ஆகிட்டோம். மேலே மலைக்கு ஏற ஆரம்பிச்சிட்டோம். மலையில் மொத்தம் வந்துட்டு 13 14 வந்து அந்த பின்ட்ராப், அந்த வளைவு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் வலையில் ஏறும்போது ஒரு சில த்ரில்லிங்கான விஷயமும் நடந்தது. என்னன்றதை நான் சொல்கிறேன். ஏன்னா சும்மா இல்லாமல் நம்ம மக்கள் என்ன சொல்லுவாங்க, இங்கே பேய் இருக்குது, பிசாசு இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த சொல்லி நம்மளை பீதியை கிளப்பிட்டாங்க. அந்த மாதிரி பீதியை கிளப்புற மக்களுக்கும் வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் பீதியை கிளப்புனதுனால நான் உண்மையாகவே கொஞ்சம் பீதி ஆகிட்டேன், அப்படி தான் சொல்லணும். ஸோ அப்படி போயிட்டு அந்த மாதிரி ஒரு என்ஜாய் பண்ண ட்ரிப்பை பற்றி தான் சொல்ல போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் வந்துட்டு ஒரு 5:30 போல் அப்படி சுற்றிட்டு இருந்த இடம் தான். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மலை ஏறினது எப்படி, எத்தனை அந்த பின்ட்ராப் எட்ஜஸ் கடந்தோம், அண்ட் எந்தெந்த இடத்த பார்க்கணுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இதுதான் வியூ. ஆக்சுவலி நாங்கள் கரெக்டாக இருட்டுனா ரொம்ப இல்லைங்க, ஒரு 6:30 7 மேக்ஸிமம் அவ்வளோதான் இருக்கும். எப்படி இருக்குது பார்த்திங்களா, ஃபுல் ஏலகிரியோட வியூவும் அப்போ தான் நாங்கள் பார்த்தோம். கீழே ஃபுல்லாக அந்த குட்டி குட்டி வீடு, குட்டி குட்டி லைட்ஸு, அங்கேருந்து பார்க்கும்போது ஒரு நல்ல ப்ளசண்ட்டான அனுபவங்க. உண்மையை சொல்லணும்னா ரொம்ப வெயில், மே மந்த் போயிருந்தால் கூட எனக்கு தெரியல, கொஞ்சம் வெயிலாக தான் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போது ஜூன் மந்த் வந்து கொஞ்சம் நல்ல நம்ம சீசனே, இங்கே சென்னையிலே நல்ல மழை. அங்கே நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இப்போ எப்போயாவது உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா, மேபி நெக்ஸ்ட் வீக்கோ ஒரு நெக்ஸ்ட் மந்த்லேயோ செகண்ட் சாட்டர்டே எப்படி டைம் கிடச்சா நல்லா போய் விசிட் பண்ணிவிட்டு வாங்க. ஒரு ஜாலியான ஒரு ட்ரிப்பாக இருக்கும். இந்த வியூ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது பார்த்திங்களா, அந்த கீழே பார்க்கும்போது. இந்த வியூவில் தாங்க செம்ம இது மாதிரியே பார்த்துட்டு ஜாலியாக போயிட்டு இருந்தோங்க. திடீர்னு ஒரு இருட்டில் ஒரு உருவம், ஆக்சுவலி இருட்டில் ஒரு உருவத்தை பார்த்து அலறிட்டு, ஐயோ என்னடா இது என்னென்னோ சொன்னானுங்களே அப்படின்னு பயந்துட்டோங்க ஒரு நிமிஷம். இந்த வெயிலில் ஆக்சுவலி இந்த டைமில் ஒன்றும் தெரியல. இது ஏறும்போது மணி ஆக்சுவலி 8:30 ஆயிடுச்சு. மலை மேலே ஒரு ஹோட்டல் எப்போ புக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, காரில் இருக்கும்போதே வந்து புக் பண்ணிட்டோம். கூட வந்தவங்க சொன்னோம் இல்லையா ரிலேட்டிவ்ஸு, அவங்க காரில் இருக்கும்போதே ஆக்சுவலி புக் பண்ணிட்டாங்க அந்த ஹோட்டலு. அந்த ஹோட்டல் வந்து பேமெண்ட் பார்த்திங்கன்னா 2800, மலை மேலே ஒரு ரெசார்ட் பார்த்து 2800க்கு பே பண்ணாங்க. பே பண்ணி அங்கே போய் நைட்டு ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்து தான் சொன்னேன். சடன் பிளானில் சடனாக எல்லாமே நடந்துருச்சு. அப்படியே போயிட்டு சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணலான்னு சொல்லிட்டு இப்படியே ஒரு நைட்டை அப்படியே பார்த்துட்டு அழகான ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் அந்த ஹோட்டலெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டீசென்ட் தான். ஏன்னா நிறைய இடம் நான் சுற்றியிருக்கேன். அங்கே எல்லாமே வந்து 2500 to 3000
நார்மல் ரேட் அதே அளவு தான் அங்கேயே வாங்கினாங்க. 2800 ரேஞ்சுக்கு வந்துட்டு நம்மக்கிட்ட வந்து வாங்கினாங்க. நல்ல ரூம் எடுத்து ஜாலியாக நல்ல ரூமும் வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். அந்த ரூமோட டீட்டெயில்ஸ் லைக் ரூம் எப்படி இருக்குன்றதை பற்றி நான் பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணுறேன். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் மிஸ் பண்ணாமல். அண்ட் இந்த இடத்த பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வளைவில் எனக்கு உயிரே போயிடுச்சுங்க. கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. நம்ம நிறைய வளைவு போயிருக்கோம், திருப்பதி போயிருக்கோம். ஆனால் திருப்பதிலாம் வந்து ஒரு சிங்கிள் ரூட் பார்த்துக்கிங்களா, அதனால் வந்து உங்களுக்கு அவ்வளோவா இதுவும் இருக்காது. ஏன்னா போகிறது மட்டும்தான், வர வழி இல்லைன்னும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இங்கே டபுள் ரூட்டு உண்மையாகவே பீதி ஆயிடுச்சு. ஆத்தாடி இருப்போமா சாமி இருக்க மாட்டோமான்னு கொஞ்சம் பயந்து தான் போயிட்டேன். ஆனால் நல்ல வேலையில் நல்லபடியாக போயிட்டு சூப்பராக வந்துட்டோம். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த பாருங்களேன், அந்த குட்டி குட்டி வீடு எப்படி இருக்குது பாருங்களேன். இந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பாட்டுங்க. நான் நின்று ஃபோட்டோ எடுக்கலாம்னு நினச்சேன், ஆனால் கொஞ்சம் பயமாக இருந்ததுங்க இருக்கல, அதனால் வேடி வந்துட்டோம். அங்கே பாருங்கள். இந்த வியூ உங்களுக்கு எடுக்கக்கூடாதுன்னு தான் நான் பேசவே இல்லை. நல்லா பார்த்தீங்களா? அண்ட் அந்த ஹோட்டல் சொன்னேன் இல்லையா, இதுதான் அந்த ஹோட்டலுங்க. ரொம்ப டீசெண்டான ஒரு ஹோட்டல். வெளியே வந்து ஆக்சுவலி இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் கூட கொடுத்தாங்க. 2800 வாங்கிட்டு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டோடு வந்து நம்மளுக்கு வந்து லைக் ரூம்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அங்கெல்லாம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா 12 ஹவர்ஸ் பே தாங்க. ஒரு நாள் முன்னாள் 12 போனீங்கன்னா அடுத்த நாள் 12, அதுதான் அவங்களோட பேமெண்ட்டு. இது வந்து ஒரு நார்மல் வெளியில் லைக் ஒரு எல்லாருமே வந்து சாப்பிட்ற ஒரு பொதுவான ஒரு இடம். இதுதான் வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம ரூம்ஸ் போனால் நல்லா டீசெண்டான ஒரு கபர்டோடு கொடுத்துருந்தாங்க. கபர்டு வித் பாத்ரூம் எவ்ரிதிங் நல்லாவே இருந்தது. பில்லோ இது வந்து எல்லாமே ரொம்ப க்ளீனாக நல்லா இருந்தது. இதுதாங்க நம்மளோட ரூம். இந்த ரூம் பார்த்திங்கனாலே தெரியும். 2800 வர்த்தான்னு கேட்டிங்கன்னா வெளி ஊரில் வெளி இடத்துல போய் சுற்றுறவங்களுக்கு தெரியும் இது வர்த்துன்னு. ஏன்னா எப்பவுமே சுற்றாமல் திடீர்னு ஒருத்தவங்க போய்ட்டு 2800 அப்படின்னா அது ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ஆனால் நாங்களும் நிறைய இடம் பார்த்ததுனால எங்களுக்கு தெரியும். உண்மையாகவே எல்லா இடத்துலையும் போனால் அவ்வளோதான் வாங்குவாங்கன்றது நம்மளுக்கு தெரியும். அதுவும் அந்த மாதிரி ஸ்பாட்டுக்கெலாம் கண்டிப்பாக வாங்குவாங்கன்றது தெரியும். அண்ட் இந்த கர்டன்ஸில் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஸ்விம்மிங் பூல் தெரிஞ்சுது. பட் லேட் நைட்டில் போய் பார்த்ததுனால உள்ளே ஒன்றுமே தெரியல. மற்றபடி வந்து நல்ல பெரிய மிரர். அண்ட் தென் இதுதான் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி பாத்ரூமும் நல்லா க்ளீன் அண்ட் நீட்டாக இருந்தது. நல்லா ஆக்சுவலி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. வித் நமக்கு வந்து இந்த பால் பவுடர் இந்த எனக்கு பால் பவுடர் தாங்க வாயில் வருது. பால் பவுடர் அப்புறமா வந்து இந்த காஃபி தூள் இதெல்லாம் போட்டு ப்ரொவைட் பண்ணி வித் கெட்டில் எல்லாமே as யூஷுவல் என்னென்ன இருக்குமோ எல்லாமே இருந்தது. ஸோ அப்படியே ஒரு இது பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு போயிட்டோம். அப்படியே நம்ம கொஞ்சம் வெளியே போய் விசிட் அடிக்கலாம், நைட்டு வந்துவிட்டோம், ஒரு இடம் கூட பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் ரீச் பண்ண இடம் தான் அங்கே பக்கத்தில் இருக்க இந்த பார்க் பார்த்திங்கன்னா நைட்டு நாங்கள் போகும்போது கரெக்டாக டைம் வந்து 9 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் 9 o'clock நாங்கள் போனோம். 9 o'clock கொஞ்சம் நல்லாவே இருந்தது. நல்லா கொஞ்சம் கூட்டமாகவே இருந்தது. நல்லா அப்படியே ஜாலியாக போயிட்டு ஒரு இடத்த சுற்றி பார்த்துட்டு இங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. இதில் பார்த்தோன்னே நம்மளே சின்ன பசங்களாகிடுவோங்க. இதெல்லாம் வாங்கி சாப்பிட்லாமா, எது ஊருக்கு கொண்டு போனோம், எது வாங்கணும்னு எதனா பிளான் இருந்து தான் நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி ரேஞ்ச் எடுத்துகிட்டு வந்திருப்போம். எந்த பிளானுமே இல்லைன்றதுனால நம்ம அப்படியே ஒரு ரேண்டமாக அப்படியே போக ஆரம்பிச்சிட்டோம். சும்மா அப்படியே ஜஸ்ட்டு விசிட் பண்ண நம்மளுக்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 ஆயிடுச்சு. ஏன்னா வந்துட்டு சும்மா விசிட் பண்ண போயிட்டு அங்கே பார்த்தோன்னே இது பாருங்கள், இந்த பலாப்பழம்லாம் சூப்பராக இருந்தது. பார்த்துட்டு இது நல்லா இருக்குது, இது வாங்கலாமா, அங்கே ஸ்பைசஸ் ரொம்ப நல்லா கிடைக்குதுங்க. ஸ்பைசஸில் இது வாங்கலாமா, அது வாங்கலாமா, அப்படி இப்படின்னு பார்த்துட்டு சும்மாவே நம்ம செலவு பண்ணிட்டு வந்தோம். அந்தளவு வந்து அங்கே நல்லா இருந்தது ஐட்டம்ஸு. நல்லா பார்த்துட்டு வந்தோங்க. அங்கே வந்து 9 o'clock பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் நல்லா கூட்டமாக இருந்தது இல்லைங்களா. இது இந்த சைட் தான் ஆக்சுவலி நம்ம பார்க் என்ட்ரன்ஸு. பட் இங்கே பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குன்னு. ஃப்ரண்ட்டில் அந்த ஃப்ரண்ட் ரொம்ப காலியாக இருந்தது, கொஞ்சம் இருட்டாக இதுவாக தான் இருந்தது. சரி அப்படியே போயிட்டு நம்ம ஒரு விசிட் அடிச்சுட்டு வெளியே வந்து சாப்பிட்லான்னு பிளான் பண்ணுது. பட் அங்கே போனோடனே நான் சொன்னேன் இல்லையா லேட் நைட் நல்ல மழைன்னு, அந்த டைம் அங்கே நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா இந்த ரோடு, இந்த பார்க்கோட லைக் என்ட்ரன்ஸு, இதோட என்ட்ரன்ஸோட அப்படியே ஒரு வேறு வேர்ஷனில் தான் நீங்கள் வந்து அடுத்த சீனில் பார்க்க போகிறீங்க. ஏன்னா வந்து லைட்டு ஆக்சுவலி கரண்ட் அங்கே போயிடுச்சு. கரண்ட்டு போனோன்னே என்ன பண்ணுறதுன்னே எங்களுக்குலாம் தெரியல. ஒரு மாதிரி கொஞ்சம் இது பண்ண முடியல. ஐயோ என்ன பண்ணுறது, மாட்டணுமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. அண்ட் தென் நல்லா வந்துட்டு விளையாடுறதுக்கான இடம், ஃபிஷ்ஷிங், போட்டிங், ஹாரர் ஹவுஸ் நிறைய இருக்குங்க. ஆனால் எல்லாமே பேமெண்ட் தாங்க, எதுவுமே ஃப்ரீ கிடையாது. எல்லாமே நல்ல பேமெண்ட்டே வாங்குறாங்க. வச்சு ₹100 நாங்கள் பார்க்கும்போது சொன்னாங்க 100ன்னு. இந்த சில்ட்ரன் பெரிய ப்ளே ஏரியா இருக்குது பார்த்திங்களா, நம்ம எம்ஜிஎம் குயின்ஸ்லாண்டில் விளையாடுவோம் இல்லையா, அந்த மாதிரி காரு அந்த ரைட்ஸ் எல்லாமே அங்கே நல்லா இருந்தது. நாங்கள் எதுவும் விளையாடலைங்க, தான் சொன்னேன்னு. நம்ம ஸ்பைசஸ் பார்த்தோன்னே நம்ம கேர்ள்ஸ் இல்லையா டக்குன்னு ஸ்பைசஸில் இறங்கிடும்.
ஸோ இதோட வைஸ் வெர்ஷன் காட்டுறேன். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? கரண்ட் போனோடனே அதோட வெர்ஷன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதுதாங்க அந்த ரோடோட நிலமை. ஒன்றுமே தெரியல. ஒரு ஹோட்டலில் நாங்கள் போய் உட்காந்தோம். அந்த ஹோட்டலில் உட்காந்துட்டு அந்த ஹோட்டலில் ஜென்ரேட்டரில் இந்த லைட் மட்டும் தெரியுது. அந்த ஜென்ரேட்டர் அங்கே ஓடி இருக்கிறதுனால இந்த லைட் மட்டும் அப்படியே கொஞ்சம் தெரியுது. கொஞ்ச நேரத்தில் ஆக்சுவலி அந்த ஜென்ரேட்டரும் ஆஃப் ஆகிடுச்சு. அந்த ரோடை பார்த்தேன்னா உண்மையாகவே பேய் வர ரோடு மாதிரியே இருந்ததுங்க. கொஞ்சம் என்ன சொல்கிறேன், கொஞ்சம் பயங்கரமாக தான் இருப்பான் போல இருக்குது. என்ன கை வைப்பான் போல இருக்குன்னு வடிவேல் படத்தை சொல்கிற மாதிரி கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஆனாலும் லைக் எப்படி ஒத்துக்கிறது, நாங்கள் பயந்தோன்னே திரும்பி ஜென்ரேட்டர் வரைக்கும் வெயிட் பண்ணி இதோ ஜென்ரேட்டர் வந்துடுச்சு. அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். எவ்வளோ இருட்டு, அண்ட் ஒருத்தர் கூட இல்லைங்க. அங்கே இருந்ததே ஒரு 2 பேர் தான். இத்தனைக்கும் மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 9:20. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், டைம் வந்து 9:20 தான் ஆகுது. நம்ம ரோட்டில் 9:20க்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இங்கே 9:20க்கு அப்படியே ஆப்போசிட். ஒரு 2-3 பேர் நடந்து போயிருக்காங்க வேறு வழி இல்லாமல். கூட நாங்களும் நடந்து போயிட்டு எப்படியாவது போய் முதல்ல ஹோட்டலில் ரீச் ஆகிடுவோம். எந்த ஒரு ஜிம்னாஸ்டிக் வேலையும் நம்ம வந்து பகலில் காட்டுவோம்னு நினச்சி அதை வந்து ட்ராப் பண்ணிட்டோங்க. இப்படி தான் இன்னையோட டேட் முடிஞ்சுது. நாளைக்கு எங்கே போகணும் என்ன பண்ணணுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், see you, bye bye.